ஒரு பாசிவ் ஃபண்ட்றது என்ன பண்ணுன்னா இந்த இண்டெக்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணி அந்த ப்ரொபோர்ஷனில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதே ப்ரொபோர்ஷனில் வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் இதை நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்போ வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஐடியலி வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதும் ஒரு ஸ்டைல் மாதிரி, ஒரு பாசிவ் வே ஆஃப் இன்வெஸ்டிங்ன்றதும் ஒரு ஸ்டைல் தான். ஸோ எல்லா பணத்தையும் நம்ம வந்து ஒரே ஸ்டைலில் வந்து போடாமல் இருக்கிறது அட்வைசபிள். அதுவே ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜராக இருக்கும்போது அந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நான் ஆல்ரெடி அந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவாக பிரபலம் ஆகிட்டு வருது. இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்து லாஸ்ட் ஒரு 1-2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் இந்த கேட்டகரியில் வராங்க. ஸோ அதனால் இண்டெக்ஸ் ஃபண்ட், ஸ்மார்ட் பீட்டா ஃபண்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேயும் ஒரு சின்ன எக்ஸ்போஷர் எடுக்கலாம். வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து இந்த ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து கேட்டிருக்காங்க. அதில் ஒரு டவுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரவலாக இருக்குது. அந்த டவுட் என்னென்னா, இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் பேஸ்டு இன்வெஸ்டிங்லாம் இருக்கே அது எப்படி அப்படின்ற கேள்வி வந்து பரவலாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் இல்லை, ஸ்மார்ட் பீட்டா ஆப்ஷன்ஸ் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம். நான் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிவ் ஃபண்டுனா என்னென்னா, இப்போ ஒரு சென்செக்ஸ் ஆர் ஒரு நிஃப்டி அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நிஃப்டின்னு எடுத்துப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு நிஃப்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கம்பெனிகள் இருக்கும். இப்போ ஒரு பாசிவ் ஃபண்ட்றது என்ன பண்ணுன்னா, இந்த இண்டெக்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணி அந்த ப்ரொபோர்ஷனில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதே ப்ரொபோர்ஷனில் வந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நிஃப்டியோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் உங்களுடைய பெஞ்ச்மார்க் ரிட்டர்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதை தான் வந்து பாசிவ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற செட் ஆஃப் போர்ட்ஃபோலியோவை அப்படியே நான் வந்து ஒரு மிமிக் பண்ணி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு ஏன் பிரபலமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலி வந்து வெளிநாடுகளில், அதாவது டெவலப்டு மார்க்கெட்ஸ், யூஎஸ், யூரோப் அந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து ஓரளவுக்கு பிரபலம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆரம்பித்து அனலிட்டிக்கல் ஸ்கில்லேருந்து ஆரம்பித்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்காங்க. எதனால் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 வருஷம், இன்ஃபேக்ட் யூஎஸ் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் நிறைய பேர் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அதுவே இந்தியான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து இண்டெக்ஸ் வந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35-40 வருஷம் தான் ஆகுது. அதுலேயும் வந்து ஆக்டிவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சது வந்து கடந்த ஒரு 10-15 வருஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அந்த எஃபிஷியன்சி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இவென்ச்சுவலாக ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் வந்து ஒரு அலோகேஷன் பண்ணால் பெட்டர் அப்படின்னு வந்து பிரபலமாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இதை நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்போ வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஐடியலி வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதும் ஒரு ஸ்டைல் மாதிரி, ஒரு பாசிவ் வே ஆஃப் இன்வெஸ்டிங்ன்றதும் ஒரு ஸ்டைல் தான். ஸோ எல்லா பணத்தையும் நம்ம வந்து ஒரே ஸ்டைலில் வந்து போடாமல் இருக்கிறது அட்வைசபிள். ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் வேணும்னா மேபி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு தொகையை நீங்கள் வந்து அதுக்கு அலோகேட் பண்ணலாமே தவிர என்டையராக இருக்கிற பணத்தையும் எடுத்துன்னு போய் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இண்டெக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் சில நேரம் சில ஸ்டாக்ஸு, சில போர்ட்ஃபோலியோஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து அந்த நெக்ஸ்ட் கமிட்டி மீட் பண்ணும்போது தான் அந்த ஸ்டாக்கை வந்து அந்த இண்டெக்ஸ்லேருந்து வெளியே எடுப்பாங்க. அப்போ சம்டைம்ஸ் வந்து இண்டெக்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்டாக் கூட அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே போகலாம். அதுவே ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜராக இருக்கும்போது அந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நான் ஆல்ரெடி அந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் 2 பக்கமும் இருக்குது. சம்டைம்ஸ் இண்டெக்ஸ் தப்பாக இருக்கலாம், சில நேரம் வந்து ஃபண்ட் மேனேஜரோட எதிர்பார்ப்பு வந்து தப்பாக போகலாம். ஸோ அதனால் எப்போவுமே எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவ்லேயும் போடணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே பாசிவ்லேயும் போடணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஸ்பெஷலி இந்தியா மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து ஒரு 5 இயர் 10 இயர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஸ்டைல்லையும் வந்து ஒரு பணம் வச்சுக்கலாம் இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்போது இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா பாசிவ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரிக்கு பேர் தான் ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லோவாக பிரபலம் ஆகிட்டு வருது. இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்து லாஸ்ட் ஒரு 1-2 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் இந்த கேட்டகரியில் வராங்க. இந்த ஸ்மார்ட் பீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து சிம்பிளாக சொல்லணும்னா
தான் ரூல் பேஸ்டு இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாசிவ் ஃபண்டில் ஒரு இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இண்டெக்ஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஸ்டாக்குமே பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் எக்ஸாக்டாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கிற அதே வெயிட்டேஜை வந்து நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோலையும் ரன் பண்ணேன்னா சம்டைம்ஸ் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பெருசாக வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாது. அப்போது நான் ஒரு ஸ்மார்ட் பீட்டான ஒரு ரூல் பேஸ்டு ஒரு இன்வெஸ்டிங் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா சில பேராமீட்டர்ஸை கொடுக்குறேன். அந்த பேராமீட்டர்ஸை வச்சு எந்த ஸ்டாக்கில் என்னோடய வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை எந்த ஸ்டாக்கில் என்னோடய வெயிட்டேஜை கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரூல் போடுறேன். அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும்போது அது வந்து பாசிவ் ஃபண்டு தான், ஆனால் அது ஆக்டிவாக மேனேஜ் பண்ணப்படுது. ஸோ இப்படி பார்த்துக்கலாம். ஒரு பக்கம் பாசிவ் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆக்டிவ் இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஸ்மார்ட் பீட்டா. அதாவது ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ரூல் பேஸ்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்டிவ், ஆனால் இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்கை தான் வந்து ஜென்ரலாக பிக் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் பீட்டாவை பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ரூல் பேஸ்ட் அப்படின்னா பல டைப் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதில் மெயினாக இந்த மொமெண்டம் பேஸ்ட் ஸ்மார்ட் பீட்டா ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, வேல்யூ பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லோ வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்டம் அப்படின்றது என்னன்னு பார்த்துருவோம். மொமெண்டம்ன்றது வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கோட ஏற்றம் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக மெஷர் பண்ண முடியும், ஸ்டாட்டிஸ்டிக்கலாக மெஷர் பண்ண முடியும். அப்படி மெஷர் பண்ணும்போது எந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்க முடியும். அதுதான் வந்து மொமெண்டம் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே லோ வாலட்டிலிட்டி அப்படின்றது என்னென்னா, இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே லோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எந்த ஸ்டாக்குக்கு இருக்கோ அந்த ஸ்டாக்கை நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் பில்ட் பண்ணேன்னா அது பேர் வந்து லோ வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபேக்டர் பேஸ்டு இன்வெஸ்டிங் எல்லாம் இருக்குது. அந்த ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கை வச்சு பண்ணுறது தான் ஸ்மார்ட் பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி பல டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்தாலும் ஆஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பிக்காமல் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்ககிட்ட 100 rupees இருக்குன்னு வச்சுப்போமே, நீங்கள் வந்து ஒரு 60 80 rupees வரைக்கும் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா. மிச்சம் இருக்கிற ஒரு 20 40 rupeesக்குள்ளே நீங்கள் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பீட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சிங்கன்னா, இது வந்து நான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அதாவது எல்லா பணத்தையும் ஒரே ஸ்டைல்லையோ இல்லை ஒரே ஸ்ட்ராட்டஜிலையோ போடாமல் இந்த மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சுன்னாலும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு வளர்ந்துட்டே போகும். ஏன்னா ஐடியா வந்து இஸ் நாட் டு ஃபைண்ட் எது பெஸ்ட்டு அப்படின்னு யோசிக்கிறத விட நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கை ஸ்ப்ரெட் அக்ராஸ் பண்ணி எது பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் மேக்கிங் மணி ஓகே அப்படின்ற ஒரு பாயிண்டில் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜேர்னி வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் காம்பவுண்டிங்க்கு முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பணம் ரெகுலராக வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பணம் ரெகுலராக வளரும் போது ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்லைட்லி அட் அ லோவர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அது பிரச்சனை இல்லை. ஆஸ் ஃபார் அஸ் மணி இஸ் க்ரோயிங் அட் அ சர்டன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு நல்ல கார்பஸை பில்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்மார்ட் பீட்டா ஃபண்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேயும் ஒரு சின்ன எக்ஸ்போஷர் எடுக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. இல்லை யூ ஆர் ஆல்ரெடி கம்ஃபர்டபுள் வித் ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் இந்த குழப்பங்கள்லாம் வேண்டாம், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்காமல் இருக்கணும்னா யூ கேன் ஆல்வேஸ் டேக் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் மணி மேக்கிங்கில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேபிட்டலை வந்து லூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணணும். அப்போது அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன ஃபீ பே பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய ஓவரால் லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீயை விட நீங்கள் சம்பாதிச்ச ரிட்டர்ன்ஸ் வந்து எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுங்க. உங்களாலே இதெல்லாம் படித்து புரிஞ்சுக்க முடியும்னா நீங்கள் பண்ணலாம், இல்லைனா இட் இஸ் பெட்டர் டு டேக் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஸோ அதனால் இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஸ்மார்ட் பீட்டாவை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபர்தராக இருக்கிற கேள்விகளை நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அடுத்து வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு அதை பற்றிய விரிவான வீடியோ வந்து நாங்கள் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.